இன்றும் உங்கள் அனைவரையும் ஃப்ளட்டர் பாடநெறிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். நாங்கள் முன்னர் உள்ள செக்ஷனில் டாட்டில் இருக்கின்ற கன்ஸ்ட் என்ற கீவேர்ட் பற்றி கதைத்திருந்தோம். நாம் மீண்டும் கன்ஸ்ட் கீவேர்ட் பற்றி நினைவூட்டுகின்றேன். நாங்கள் ப்ரோக்ராமினை எழுதும்போது வேல்யூ ஒன்று மீண்டும் மாறாது என்றால் நாங்கள் கன்ஸ்ட் கீவேர்டினை டிஃபைன் செய்கின்றோம். அதாவது அந்த வேல்யூ கன்ஸ்ட் ஒன்றாக இருந்தால் நாங்கள் அந்த வேல்யூவினை கன்ஸ்ட் கீவேர்டினை யூஸ் செய்து கன்ஸ்ட் கீவேர்டினை எவ்வாறு சரியாக யூஸ் செய்வது என்பது பற்றி 2 எக்ஸாம்பிள்ஸினை முன்னர் உள்ள செக்ஷனில் நாங்கள் கதைத்திருந்தோம். அது உங்களுக்கு நினைவிருக்கலாம். கன்ஸ்ட் கீவேர்டின் கீழ் செய்யப்படும் வேல்யூவினை நாங்கள் கம்பைல் டைம் ஒன்றினால் தெரிந்து கொள்ள வேண்டும். கம்பைல் டைமில் அந்த வேல்யூ தெரியாவிட்டால் அதனை கன்ஸ்டன்ட் ஒன்றாக டிஃபைன் செய்ய எமக்கு முடியாது. டேட் டைமினை டிஃபைன் செய்து செல்லும் பொழுது ரன் டைம் ஒன்றினாலே அந்த வேல்யூவினை தெரிந்து கொள்கின்றோம். அது உங்களுக்கு நினைவிருக்கலாம். கம்பைல் டைமில் அதன் வேல்யூ தெரியாததால் அதனை கன்ஸ்டின் கீழ் டிஃபைன் செய்ய முடியவில்லை. நமக்கு எரர் ஒன்று வந்தது. கம்பைல் டைமில் டேட்டா டைப் நமக்கு தெரியாவிட்டால் அவ்வாறானவற்றினை ஃபைனல் என்ற டேட்டா டைப்பில் டிஃபைன் செய்யலாம். இந்த ஸ்லைடில் இருக்கின்றவாறு ஃபைனல் என்றால் ஃபைனல் கீவேர்ட் இஸ் யூஸ் டு டிக்ளேர் அ வேரியபிள் whose value cannot be changed when it's assigned. கன்ஸ்டன்டினை போன்றே ஃபைனல் என்ற கீவேர்டிற்கு வேல்யூ ஒன்றினை அசைன் செய்த பிறகு அந்த வேல்யூவினை மீண்டும் மாற்ற முடியாது. இங்கு வேரியபிள் whose value cannot be changed once it's assigned என்று கூறப்படுகிறது. அதாவது அசைன் செய்த பிறகு அல்லது வேல்யூ ஒன்றினை இனிஷியலைஸ் செய்த பிறகு புதிதாக வேல்யூ ஒன்றினை அசைன் செய்ய முடியாது. உதாரணமாக நாங்கள் 100 என்ற வேல்யூ ஒன்றினை தயாரித்தால் அதனை 150 என மாற்ற முடியாது. இங்கு ஃபைனலும் கன்ஸ்டினை போன்றே இருக்கின்றது. நாங்கள் கன்ஸ்டில் வேல்யூ ஒன்றினை டிஃபைன் செய்த பிறகு அதனை மீண்டும் மாற்ற முடியாது என்று உங்களுக்கு நினைவிருக்கலாம். ஃபைனலிலும் அது போன்றே இருக்கும். இதுவே இந்த ஆரம்ப பாயிண்டில் கூறப்படுகிறது. இரண்டாவது பாயிண்ட் என்பது டு டிஃபைன் கன்ஸ்டன்ட்ஸ் whose value are known at runtime you use the final keyword. அதாவது ரன் டைமில் வேல்யூவினை தெரிந்து கொள்ள கன்ஸ்டன்ட்ஸினை டிஃபைன் செய்ய ஃபைனல் கீவேர்டினை பயன்படுத்தலாம். இதனையே ஃபைனல் கீவேர்ட் மூலம் நாங்கள் செய்கின்றோம். இதற்கு வேல்யூ ஒன்றினை அசைன் செய்த பிறகு மீண்டும் வேல்யூ ஒன்றினை அசைன் செய்ய முடியாது. இந்த ஃபைனலில் சற்று குழப்பமான இடம் இருக்கின்றது. நாங்கள் லிஸ்ட் போன்ற டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி கதைக்க வேண்டும். ஃபைனலின் கீழ் ஏதாவது டிஃபைன் செய்தால் அதற்கு புதிதாக வேல்யூ அசைன் செய்ய முடியாது என்பது மாத்திரமே நடைபெறும். சிந்தியுங்கள், நாங்கள் லிஸ்ட் ஒன்றாக டிஃபைன் செய்தால் அதற்கு புதிதாக வேல்யூஸ் ஆட் செய்ய முடியும். ஃபைனல் மூலம் டிஃபைன் செய்த பின்னர் மீண்டும் புதிதாக டிஃபைன் செய்வதனையே செய்ய முடியாது. இது இப்பொழுது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். நாங்கள் லிஸ்ட் போன்ற டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி கதைக்கின்ற பொழுது இது நன்றாக புரியும். இந்த செக்ஷன்ஸ்களில் நாங்கள் கதைத்த விடயங்களில் ஏதாவது உங்களுக்கு தெளிவாக இல்லை என்றால் நீங்கள் ஜிட்ஹப்பிற்கு சென்று பார்க்கலாம் என்று நான் உங்களுக்கு மீண்டும் நினைவூட்டுகின்றேன். நாங்கள் செய்யும் முழுமையான கோர்ஸினை ஜிட்ஹப்பில் அப்லோட் செய்திருக்கின்றோம். இந்த ஜிட்ஹப் ரெபாசிட்டரியின் லிங்க் வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் முன்னருள்ள செக்ஷனில் நாங்கள் கதைத்த கோர்ஸினை வேரியபிள்ஸின் அட்வான்ஸ் பகுதியில் சென்று பார்க்கலாம். இந்த ஜிட்ஹப்பில் நாங்கள் முன்னர் கதைத்த கோர்ஸினை மேலும் விரிவாக விளக்கி கொடுத்திருக்கின்றோம். புரியாத சிறிதளவு விடயங்களை நான் சிங்களத்தில் விளக்கி கொடுத்திருக்கின்றேன். நாங்கள் இதனை ரெஃபர் செய்து பார்க்கலாம். மேலும் இந்த விடயங்களை கதைக்கின்ற பொழுது உங்களுக்கு ஏதாவது தெளிவாக இல்லை என்றால் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். நாங்கள் கட்டாயமாக உங்களுக்கு உதவுவோம். நாங்கள் டாட்பேடில் ஃபைனல் என்ற கீவேர்டினை மேலும் விளக்கமாக பார்ப்போம். நான் இவ்வாறு ஃபைனல் வீடியோ டைட்டில் சமன் ஃப்ளட்டர் ஃபார் பிகினர்ஸ் என்று டபுள் கோட்டேஷன்ஸில் டைப் செய்கின்றேன். நீங்கள் விரும்பிய வேரியபிளினை இங்கு டிஃபைன் செய்யலாம். இப்பொழுது நான் இதனை பிரிண்ட் செய்கின்றேன். பொதுவாக நீங்கள் பிரிண்ட் செய்யும் வகையிலேயே பிரிண்ட் செய்கின்றேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃபைனலாக ஃப்ளட்டர் ஃபார் பிகினர்ஸ் என்று பிரிண்ட் ஆகி இருக்கின்றது. இங்கு கன்ஸ்ட் கீவேர்டினை கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றது. ஏனென்றால் கம்பைல் டைமில் நாங்கள் இதனை தெரிந்திருப்பதால் ஃபைனலாக டிஃபைன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலே இங்கு கன்ஸ்டாக கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றோம். எமக்கு ஃபைனலினை புரிந்து கொள்ள வேண்டி இருப்பதால் ஃபைனலாக டிஃபைன் செய்தோம். இப்பொழுது பாருங்கள், இந்த வீடியோ டைட்டிலுக்கு மீண்டும் வேல்யூவினை அசைன் செய்ய அனுமதிக்கப்படவில்லை. நான் இங்கு
வீடியோ டைட்டில் சமன் டாட் ஃபார் பிகினர்ஸ் என்று டபுள் கோட்டேஷனில் கொடுத்தால் மீண்டும் இந்த வீடியோ டைட்டிலுக்கு வேல்யூ அசைன் செய்ய முடியாது என்று வருகின்றது. இங்கு the final variable video title can only be set once என்று இருக்கின்றது. இந்த try making video title non final என்பதனை பற்றி நினைக்க வேண்டாம். இங்கு can only be set once என்று கூறுகின்றது. அதாவது இதற்கு ஒரு முறை வேல்யூ கொடுத்த பிறகு அதனை மீண்டும் மாற்ற முடியாது. அதனாலே இந்த வீடியோ டைட்டிலினை மீண்டும் டிஃபைன் செய்ய முடியவில்லை. இதனையே நாங்கள் ஆரம்ப பாயிண்டாக விளக்கியிருந்தோம். அடுத்த பாயிண்டில் ஃபைனலாக ரன் டைமில் வேரியபிளினை டிஃபைன் செய்ய முடியும் என்று கூறுகின்றது. அதனை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். நான் இப்பொழுது இவை அனைத்தையும் ரிமூவ் செய்கின்றேன். இவ்வாறு ஃபைனல் டேட் அண்ட் டைம் சமன் டேட் டைம் டாட் நவ் என்று டைப் செய்கின்றேன். நான் டேட் அண்ட் டைமினை ஃபைனலின் கீழே கொடுத்து இருக்கின்றேன். இப்பொழுது நமக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. நாங்கள் இந்த டேட் அண்ட் டைமினை பிரிண்ட் செய்து பார்ப்போம். இதனை ரன் செய்தால் எமது டேட் மற்றும் டைம் வருகின்றது. நாங்கள் ரெக்கார்ட் செய்யும் தினம் மற்றும் நேரம் என்பன இங்கு வந்திருக்கின்றது. ப்ரோக்ராம் ரன் ஆகும் பொழுது இருக்கின்ற டேட் மற்றும் டைம் என்பன டேட் மற்றும் டைமாக உங்களுக்கு வருகின்றது. அதாவது ரன் டைமில் இருக்கின்ற வேல்யூஸ் என்பதே இங்கு வருகின்றன. ஆனால் முன்னர் இதனை கன்ஸ்டின் கீழ் டிஃபைன் செய்ய முடியவில்லை. அதாவது ஃபைனலின் கீழ் ரன் டைமில் வரும் வேல்யூஸினை சரியாக டிஃபைன் செய்ய முடியும். இந்த இரண்டாவது பாயிண்டில் டு டிஃபைன் கன்ஸ்டன்ட்ஸ் whose value are known at runtime use the final value keyword என்று கூறுகின்றது. அதாவது ஃபைனலின் கீழ் ரன் டைமில் வேல்யூஸ் டிஃபைன் ஆகும் கன்ஸ்டன்ட்ஸினை நமக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு இது புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எனவே இதுவே ஃபைனல் மூலம் நடைபெறுகின்றது. அதாவது ஃபைனலில் வேல்யூ ஒன்றினை டிஃபைன் செய்த பிறகு மீண்டும் அதற்கு வேல்யூ ஒன்றினை அசைன் செய்ய முடியாது. நாங்கள் ஃபைனலினை பெரும்பாலும் ரன் டைமில் யூஸ் செய்யலாம். அதாவது ரன் டைமில் வேல்யூவினை தெரிந்து கொள்கின்றோம் என்றால் அதனை ஃபைனலின் கீழ் கொடுக்க முடியும். இந்த செக்ஷனில் நான் ஃபைனல் என்ற கீவேர்ட் பற்றி கதைக்க விரும்பினேன். இப்பொழுது உங்களுக்கு ஃபைனல் கீ பற்றி தெளிவாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்த பாட்டில் var என்ற டேட்டா டைப்பினை டாட்டில் எவ்வாறு யூஸ் செய்வது என்று பார்ப்போம்.